தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பைசன். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் துரு விக்ரம், அனுபமா, ரச்சிதா, லால், அமீர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்க இந்த படத்தோட கதை என்னன்னா, தென் தமிழகத்தில் இரு சமூக தலைவர்கள் உருவான விதம், அவர்களுக்கு இருக்க அந்த சாதி மோதல், தற்போது வரை நீடிக்கும் ஒரு அரசியல் சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்படும் மக்கள், அங்கிருந்து தன் இலக்கை நோக்கி செல்லும் மக்கள் எவ்வாறு போராட்டத்துக்கு பிறகு வராங்கன்றது தான் அழுத்தம் திருத்தமாக ஒரு 3 மணி நேர கதையாக சொல்லியிருக்கிறாரு. மனதி கணேசன் கபடி விளையாட்டு வீரரோட வாழ்க்கையில் சில கதைகளை எடுத்துக்கிட்டு ஒரு புனை கதையாக இந்த படம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட முக்கியமாக துரு விக்ரமோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும். மனுஷன் வெண்ட நிமித்திருக்காருன்னே சொல்லலாம். இயக்குனர் மாரி செல்வராஜோட 100% இன்புட்டை 80% நம்ம போட்டாலே நம்ம படத்தில் வந்து ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குன்னு துரு விக்ரம் சொல்லியிருந்தது. நல்லாவே மெனக்கெடல் தெரிகிறது. எப்படி விக்ரம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்ட போட்டு மெனக்கெடுவாரோ, அதே போல் துரு விக்ரமும் இந்த படத்துக்கு அந்த ஒரு கேரக்டருக்கே தன்னை அர்ப்பணித்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் டெடிக்கேஷனை கொடுத்துருக்காரு. அது இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மேலும் அவருக்கு சகோதரியாக வர ரச்சிதாவோட ஆக்டிங்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனுபமா அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்போவெல்லாம் வருதோ அதெல்லாமே அவங்க ஸ்கோர் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதே போல் அப்பாவை வர பசுபதி, துரு விக்ரமுக்கு அப்பா வர அந்த கேரக்டர் ஒரு இன்னசென்ஸு, அவர் கூட ஒரு வெகுளி, பிறகு பையனுக்காக அவர் எடுக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இன்னொன்று 2 முக்கியமான பில்லர்ஸாக லால் அண்ட் அமீர், இவங்களோட போர்ஷன்ஸ், இவங்களோட டைலாக் டெலிவரி தேட்டரில் கிளாப்ஸ் வருதுங்க. குறிப்பாக அமீர் ஒரு டைலாக் ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். சமூக சூழல், அதே போல் அந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் இந்த சாதி கொலைகளை ஒரு மாதிரி அழுத்தமாக ராவாகவே எடுத்து வச்சிருக்காரு மாரி செல்வர். அதுதான் அவரோட ப்ளஸ்ஸாகவே பார்க்கப்படுகிறது. எல்லா படங்களும் சரி, அந்த வழியை உணர்த்தணும், மக்கள் அதை கனமாக ஒரு பாடமாக அதை எடுத்து செல்ல வேண்டும்ன்றதில் அவர் வந்து திட்டவட்டமாக இருக்கிறாரு. அவர் என்ன நினச்சாரோ அந்த படத்தை இதில் சக்சீட் பண்ணலாம். படத்தில் மைனஸ் இல்லையானா படத்தோட லென்த்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க ஒரு வேகம், செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ்க்கெலாம் அது ரிப்பீட்டடாக வரதுனால கொஞ்சம் அது வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுது. ஓவராலாக இது வேறு ஒரு உலகத்தில், அதாவது மாரி செல்வராஜோட உலகத்தில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி வாழ்வியல் சார்ந்த படங்களை அவர் எடுக்கிறதுனால இதுக்கும் அந்த படத்தையும் அதை ஒப்பிடணும்னே சொல்லலாம். சில அரசியல் நகர்வுகளும் இருக்குது, விளையாட்டு நகர்வுகளும் இருக்குது. இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு விளையாட நினச்சி போராடுற ஒரு இளைஞன் அந்த விளையாட்டில் சக்சீட் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் தடைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். இந்த விளையாட்டுக்குள்ளே எவ்வளோ அரசியல்கள் இருக்குது, சாதி வன்முறைகள் எந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் இருந்தது, இதையும் ஒரு கருத்தாக நம்ம பார்க்கலாம். மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.